ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சுடி வந்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் கொடுத்துருக்குறாங்க. அம்பர்லா சுடி, ரவுண்ட் நெக்கு, இடையில வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. சைட்லலாம் வந்து இது எல் சைஸ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ டபுள் எக்ஸ்எல் எல்லாமே இருக்குது. இதோட பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் தான். எந்த சைஸ் வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக வந்துடும். இதோட சால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. பெரிய சாலாக இருக்குது. வெளியில் வேர் பண்ணி போட்டு போகிறதுக்கு சூப்பரான ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காளான் கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம். சந்தைக்கு போகிறதுக்கு முன்னாடியே மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். வந்து தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணோம். காளான் கிரேவி செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். எண்ணெய், கடுகு, கருவேப்பில், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். 10 நிமிஷத்தில் வந்து இது வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா கறி மசாலா தூளும் மல்லித்தூளும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சீரகத்தூள், மிளகுத்தூள் இது ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். காரம் தேவை அப்படின்னா. நான் வந்து கம்மியான மசாலாவே போதும்னு சொல்லிட்டு இது மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி விட்டு கொதிச்சதுக்கப்புறமா இந்த காளானை வந்து நல்லா கழுவிட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக விட்டுட்டோம். சூப்பரான காளான் கிரேவி ரெடி. வந்துட்டு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதா மாவு பிசைஞ்சு உருட்டுறதான்னு ஒரே கொலப்ரேஷன். எப்படியும் எல்லாம் முடிஞ்சு சூப்பராக நைட் டின்னர் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் எடுத்து பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த விளாக் இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.